ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியல்ல புதிய புரட்சியை உருவாக்குவார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் தமிழக மக்களால பெரும் அளவுல நம்பப்பட்டது. ஏன் தற்போதுள்ள எதிர்க்கட்சியான திமுக அவர்களை கூட எதிர்த்து பேசியிருந்தாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். என்னதான் ஸ்டாலின் அவர்கள் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட அப்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் காட்டமாக பேசியிருந்த பல விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல வைரலாச்சு. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா இறுதி நேரத்துல திடீரென சூப்பர் ஸ்டார் அவர்கள் பின்வாங்கியது பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்தது. மேலும் பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய உடல்நலத்தை காரணமாக சொல்லி தமிழக அரசியல்ல இருந்து விலகுவதாக சொல்லியிருந்தாரு. சோ அதன் பிறகு அப்போது ஆளும் கட்சியான இருந்த திமுக தான் சூப்பர் ஸ்டாரை மிரட்டி இப்படியெல்லாம் பண்ண வச்சாங்க அப்படின்ற செய்திகளுமே வைரலாச்சு. பெரிதாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதற்கெல்லாம் பதில் கொடுக்காமல் அவருடைய நடிப்புல கவனம் செலுத்திட்டு இருந்தாரு. சோ அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து தற்போது மீண்டுமே வெற்றி இடத்தை பிடிச்சிருக்காரு. ஒரு தரமான கம்பேக்காக இவருடைய ஜெயிலர் படம் அமைஞ்சது. அதனை அடுத்த வழியான அத்தனை திரைப்படங்களுமே 500 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. சோ ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்கள் தற்போது சினிமா துறையை பொறுத்த வரைக்குமே ஜொலித்து கொண்டும் இருக்காரு. அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிருக்காரு. சோ அந்த படங்களுமே பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்றதுல அதனை பற்றி பெரிதாக கவலை இல்லை. சோ இந்த நிலையில நம்ம அரசியல் என்ட்ரி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத எண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடன் கைகோர்த்து புதிய கட்சி ஒன்றை துவங்க இருக்காரா. இதற்கான தகவல்கள் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. சோ ஆகையால பாத்தீங்கன்னா அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் மும்முரமாக நடைபெற்று வருதா. ஆகையால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்க வேலையில பிரபல நடிகை ஷாலினி அவர்கள் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய புதிய அரசியல் தொடக்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.